மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385588. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அதில் கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கிறத தாண்டி தேசிய கட்சிகளுக்கு மக்களுடைய இந்த மாநிலத்துடைய அந்த மொழி புரிய மாட்டேங்குது, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற சென்ஸ்ல ஒரு கருத்து சொல்லியிருந்தார். உண்மையிலே அப்படிதானா? தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அல்லது அந்த தேவை என்ன பூர்த்தி செய்யவில்லை. தமிழ்நாட்டினுடைய மொழி, தட் மீன்ஸ் தமிழ்நாடு வாட் இட் வாண்ட்ஸ், வாட் இட் ரிக்வயர்ஸ், வாட் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார், அது எதையுமே செய்யலையா? அதை கோடிட்டு காமிச்சா அத்தனையும் செய்திருக்கிறார்கள். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய மொழி டெல்லிக்கு பாஜகவுக்கு இதயத்தோடு இணைந்தது, அந்நியப்பட்டதல்ல. இது இன்னொரு நேரேட்டிவ் செட்டிங், பலகீனமான நேரேட்டிவ் செட்டிங். ஆனா இப்ப இந்த நரேட்டிவை செட் பண்றது அப்படிங்கிறது இத்தனை நாளா உங்க கூட இருந்தவர் இல்லையா? நேற்று வரைக்கும் திமுக நரேட்டிவை செட் பண்ணுச்சுன்னு விமர்சனம் வச்சிங்க. ஆனா இப்ப சொல்றவர் உங்க கூட பயணித்தவர், உங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர். அதிமுகல இருந்தவர்கள் தொடர்ச்சியாக அவங்க வெளியேறி தாவேக்கால போய் சேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாஜகல இருந்தவர்கள், நிர்வாகிகளா இருந்தவர்கள், அவங்கள நிறைய பேர் வி த லீடர்ஸ்க்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறீங்க? எங்களுக்கு இது கிரைசிஸ் அல்ல, ஆனால் டெஃபினெட்லி இட்ஸ் அ டெம்பரரி செட்பேக். அதிமுக அது அல்ல. அதிமுக இஸ் பர்மனன்ட் செட்பேக். போனவர்கள் வரமாட்டாங்க. கழகங்கள் வேண்டாம் என்கின்ற பாஜகவா, கழகங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற தாவேக கழகங்களை அரவணைத்து இன்னொரு கழகமாக, இன்னொரு திமுக 2.0 மாறியதா? அதை இந்த மக்கள் பார்க்க போகும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் பொருளாளர் SR சேகர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. எதை கேட்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து தெரியல. முதல் விஷயமா அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருந்தவர் வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. அதில் கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கிறத தாண்டி நடுவில் அவர் கொடுத்த ஒரு பேட்டி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளியாக இருந்தது. அவர் பாஜகவை நோக்கிய விமர்சனமாக அதில் சில கருத்துக்களை சொல்லியிருந்தார். அதில் முதல் கருத்து, தமிழக பாஜக, குறிப்பாக பாஜக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேசிய கட்சிகளுக்கு மக்களுடைய இந்த மாநிலத்துடைய அந்த மொழி புரிய மாட்டேங்குது, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற சென்ஸ்ல ஒரு கருத்து சொல்லியிருந்தார். உண்மையிலே அப்படிதானா? நான் நீங்கள் சொன்ன அவருடைய கருத்தை அதை நான் சொல்லலை. நான் சொல்லுவது அதை ஒரு ஜென்ரல் பெர்செப்ஷனாக எடுத்துக்கிறேன். மாநிலத்தினுடைய மொழி மத்திய ஆளுகின்ற கட்சிக்கு, குறிப்பாக தேசிய கட்சிக்கு தெரியலங்கிற ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் எவ்வளோ உண்மை அல்லது உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு. தமிழ்நாட்டினுடைய தேவைகள் முதல்ல மனிதனுடைய அடிப்படை தேவை கழிவறைகள், அதுக்கப்புறம் அவனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வளர்ந்த மாநிலத்துக்கான சிறு தொழில்கள், அதுக்கப்புறம் பெண்களுடைய பாதுகாப்பு, விவசாயிகளுக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய மொழி அல்லவா? தமிழ்நாட்டின் தேவைகள் இல்லையா? இது தமிழ்நாட்டுக்கு அந்நியப்பட்டதா? வளர்ச்சி சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டுக்கு என்ன தேவையோ அதை காங்கிரஸ் கண்டுகொள்ளாமல் இருந்தது, பிஜேபி கண்டுகொண்டு செய்கிறது. இதை மொழி என்று எடுத்துக்கொள்ளலாமா, இல்லை வெறும் லாங்குவேஜை மட்டும்தான் எடுத்துக்கணுமா? அல்லது தமிழ்நாடு என்ன நினைக்கிறதோ அதை டெல்லி புரிந்து கொள்ளவில்லை, அல்லது டெல்லியினுடைய பாஜக புரிந்து கொள்ளவில்லை என்கின்ற கான்செப்டில் எடுத்துக்கிட்டா தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அல்லது அந்த தேவை என்ன பூர்த்தி செய்யவில்லை. தமிழ்நாட்டினுடைய மொழி, தட் மீன்ஸ் தமிழ்நாடு வாட் இட் வாண்ட்ஸ், வாட் இட் ரிக்வயர்ஸ், வாட் இட் இஸ் வெயிட்டிங் ஃபார், அது எதையுமே செய்யலையா? அதை கோடிட்டு காமிச்சா அத்தனையும் செய்திருக்கிறார்கள். நதிநீர் தாவால் இன்றைக்கி காங்கிரஸ் அங்கே உட்காந்துருக்கு. இன்றைக்கி காங்கிரஸ் தமிழ்நாட்டில் கூட்டணி இருக்கு. காலமாக தமிழ்நாட்டை ஏமாற்றிட்டு வந்திருக்காங்க. வாஜ்பாய் காலத்தில் தான் அதுக்கான ஒரு இது போடப்பட்டது. அதை இப்போது கர்நாடகம் மீற முடியாது, மறுக்க முடியாதுங்கிறத அளவு கொண்டாந்துருக்கோம். தமிழ்நாட்டின் மொழியை புரிந்து கொள்ளவில்லையா? தண்ணீரை வரிசையாக எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறோம்.
புரிந்து கொண்டு தான் செய்கிறோம். சரி, தமிழ்நாட்டினுடைய மொழி என்ன? அடுத்த மொழி தமிழ் மொழியை எடுத்துங்க. அந்த மொழிங்கிற எக்ஸாக்ட் லாங்குவேஜுக்கே வரேன். பாராளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியது யார்? தமிழ்நாட்டில் இதுவரை தமிழை ஆதரிக்கக்கூடிய, தமிழுக்கு ஆதரவாக பேசுவதாக சொல்லி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் கழக கட்சிகள் ஒரே ஒரு பல்கலைக்கழகம் தான் தமிழ். 70 ஆண்டுகளில் கழகங்கள் சாதித்தது தமிழுக்கு ஒரு பல்கலைக்கழகம், தஞ்சாவூரில். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல பல்கலைக்கழகங்களில் தமிழுக்கு இருக்கை பாஜக தந்தது. காசி தமிழ்ச்சங்ககம், குஜராத் தமிழ்ச்சங்கமம் ஆண்டுக்கு 15 நாள் 30 நாள் கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழறிஞர்களை கூட்டு பாராட்டுகிறார்கள். இன்றைக்கி பத்ம விருதுகளில் எவ்வளோ பேர் தமிழர்கள்? தமிழ்நாடு புறக்கணிக்கப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய மொழி டெல்லிக்கு, பாஜகவுக்கு இதயத்தோடு இணைந்தது, அந்நியப்பட்டதல்ல. இது இன்னொரு நேரேட்டிவ் செட்டிங், பலகீனமான நேரேட்டிவ் செட்டிங். ஆனால் இப்போ இந்த நரேட்டிவை செட் பண்ணுறது அப்படிங்கிறது இத்தனை நாளாக உங்கள் கூட இருந்தவர் இல்லையா? நேற்று வரைக்கும் திமுக நரேட்டிவை செட் பண்ணுச்சுன்னு விமர்சனம் வச்சிங்க. ஆனால் இப்போ வந்து சொல்கிறவர் வந்து உங்கள் கூட பயணித்தவர், உங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர்ல. சார், எங்கே வேணாலும் பயணிக்கட்டும், யார் வேணாலும் பயணிக்கட்டும், அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன வேணாலும் இருக்கட்டும் சார். நேரேட்டிவ் செட்டிங் சரியா தப்பா? அந்த செட்டிங்கில் இருக்கிறது உண்மையாக தப்பா, உண்மையாக ரைட்டா? அதை யார் வேணாலும் சொல்லட்டும். அது இல்லை என்பதை தான் நான் சொல்ல முடியும். இன்னார் சொன்னால் ஆகவே அது பெருசு, நான் அதை சொல்ல தயாராக இல்லை. சொன்னது என்ன, அது தவறு, அது உண்மை அல்ல, அது உண்மைக்கு புறம்பானது. அது பிஜேபிக்கு இந்த நேரேட்டிவ் செட்டிங்கே அந்நியப்பட்டது, தமிழுக்கு நெருக்கப்பட்டது பிஜேபி. அதனால் இதற்கு பதில் இதுதான், யார் வேணாலும் சொல்லிட்டு இருக்கட்டும். இதில் இன்னொரு 2 காமனான விஷயங்களாக இருக்குது. ஒன்று வந்து அதிமுக பாஜக ரெண்டுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸில் இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு. அது எந்த வகையில் ஒரு காமன் பாயிண்ட்டாக மீட் ஆகுதுன்னா, அதிமுகவில் இருந்தவர்கள் தொடர்ச்சியாக அவங்க வந்து வெளியேறி தாவேக்கால போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பாஜகவில் இருந்தவர்கள், நிர்வாகிகளாக இருந்தவர்கள், அவங்கள நிறைய பேர் வந்து வீதர் லீடர்ஸ்க்கு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு கிரைசிஸில் இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. 2 பேரும் ஒரே கூட்டணியில் தான் இருக்கீங்க. இதை எப்படி சமாளிக்க போகிறீங்க? இது ஒரே மாதிரியான கிரைசிஸ் நான் நினைக்கல. அதாவது ஆண்டு அனுபவித்து அழித்தவர்கள், இன்னும் ஆள வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள், இனி பதவி இல்லாமல் நான் ஜீவிக்க முடியாது, அது என்னுடைய சுவாசம் என்று நினைக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அதிமுக இருக்கிறவங்க. அடுத்த எதிர்காலமே இல்லை உங்களுக்கு, 5 ஆண்டு காலத்துக்கு இவர் தான் இருப்பாருங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸ் ஆகவே போகிறார்கள். அதனுடைய தலைமையை பற்றி நான் விமர்சிக்க தயாராக இல்லை. தலைமை வந்து எவ்வளோக்கு எவ்வளவோ கட்சியை காப்பாற்ற முடியாமல் போனதை நம்ம பார்க்குறோம். அதனால் அவர்கள் அங்கே புகலிடம் புகிறார்கள். எங்களை பாரதிய ஜனதா கட்சி பொறுத்த மட்டும் நேற்று நடந்த சம்பவம் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு செட்பேக், நிச்சயமாக ஒரு செட்பேக். அது நிரந்தரமானதல்ல. நிரந்தரம்னா நான் வந்து அதுக்கு பெரிய காலக்கெடு கொடுக்கல, மிக குறுகிய காலத்தில் அது சரியாகும். எங்களுடைய சகோதரர்கள், எங்களுடைய காரியகர்த்தாஸ், எங்களுடைய லட்சியத்தின் மீது ஈடுகொண்டவர்கள் என்றைக்குமே இங்கே தான் வருவார்கள். ஏனென்றால் நான் வந்து பார்த்து பேசியவரை உள்ளூர் கிரைசிஸ், உள்ளூரில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு ஏற்பட்ட மனத்தாங்கலில் பலர் எங்களை விட்டு போயிருக்கிறாங்க. அந்த மனத்தாங்கல் சரி செய்யப்படும். அது சரி செய்யப்படும் போது அவர்கள் நிச்சயமாக இங்கே வருவார்கள். எனவே எங்களுக்கு இது கிரைசிஸ் அல்ல, ஆனால் டெஃபினெட்லி இட்ஸ் அ டெம்பரரி செட்பேக். அதிமுக அது அல்ல. அதிமுக இஸ் பர்மனன்ட் செட்பேக். போனவர்கள் வரமாட்டாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கார்ட்டூன் கூட அழகாக பார்த்தேன். எம்ஜிஆர் வந்து உருவாக்கினார், ஜெயலலிதா வந்து கட்டி காத்தார், அப்புறம் மெய்தேவனர்கள் அது சரியில்லைங்கிற மாதிரி வந்துச்சு. எங்களது அப்படி இல்லை. பெரிய சரித்திரங்கள்லாம் எடுத்து சொல்ல போகிறது இல்லை, அது அவசியம் இல்லை. எங்களுடைய பழைய கால சரித்திரம் அப்படி இருந்து எங்களை விட்டு போனவர்கள் என்ன, அதெல்லாம் இல்லை. இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் கிரைசிஸ், எங்களுடைய சகோதரர்கள்
உள்ளே இருக்கக்கூடிய மனத்தாபத்தினாலே சில முடிவு எடுத்திருக்கிறார்கள். அது நிரந்தரமான முடிவல்ல. மறுபடியும் சரியாகி அவர்கள் வருவார்கள். இப்போ அதற்கு மேலாக பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் வந்து திமுக எந்த இடத்துல ஒரு கூட்டணியோடைய ஒரு வலிமையாக இருந்ததோ அதே இடத்துல இப்போ வந்து தாவேக அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு இப்போ அதிமுகவும் தனியாக நிற்கிறது, பாஜகவும் தனியாக நிற்கிறது. அதை தாண்டி இந்த மற்ற எல்லாருமே வந்து தாவேகாவோட கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல பாஜகவுக்கான ஸ்பேஸ் குறைந்து விட்டது, ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இதில் உங்களுடைய பார்வை? முதல்ல அரசியலில் வெற்றிடம் என்பது நிரந்தரமாக இருக்காது. அரசியலினுடைய சூத்திரம் இதுதான். லேசாக உருவான வெற்றிடம் தாவேகாவால் நிரப்ப விட்டுடுச்சு. ஏ வேண்டாம் பி வேண்டாம் என்று நினைத்தவர்கள், நினைத்த ஜென்ரல் பப்ளிக், சிடிஇஎஃப் கட்சியில் இருக்கிறவர்கள் அனைவருமே தாவேகா ஓட்டு போட்டாங்க. இது தாவேகான்னு தனியாக கிரியேட் பண்ணப்பட்ட ஓட்டல்ல. அதில் மொத்த அதிருப்தியும் ஒரு பக்கம் ஓட்டாக மாறி அவர் வெற்றி பெற்றார்கள். அது வந்து அதுக்கு 1000 காரணங்கள் பூசி அதை நான் சிறுமைப்படுத்த விரும்பலை. இன்றைக்கு திமுகவினுடைய எதிர்ப்பு மற்ற கட்சிகளே இல்லைங்கிற ஒரு கான்செப்டில் தான் அவங்களோட நேரேட்டிவ் இருந்துச்சு. தாவேக வர்சஸ் திமுக, நாட் அதர்ஸ். ஆனால் தமிழ்நாட்டின் உண்மையான அரசியல் இதுவரை எப்படி இருந்திருக்கு? இப்போ கூட தாவேக வந்ததற்கு பின்னால் தாவேகவனுடைய 108 சீட்டில் கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவித்தார்கள், பிசிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். என்ன சொன்னாங்க? ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி புகுந்துடக்கூடாது, பிஜேபி கபலீகரம் செய்துவிடக்கூடாது. ஒரே ஒரு எம்எல்ஏ, அவருடைய பார்வையில் இன்சிக்னிஃபிகண்ட் கட்சி. ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் ஆரம்பத்திலிருந்தே பாஜக வர்சஸ் அதர்ஸ். பாஜக ஒரு பூதம், பாஜக ஒரு தீண்டத்தகாத கட்சி, பிசாஸ் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினாங்க. தட் மீன்ஸ் பாஜக வர்சஸ் அதர்ஸ். இப்போ என்ன ஆயிருக்கு? இப்போ தாவேக வர்சஸ் அதர்ஸ்ன்னு அவர் முதல்ல கொண்டாந்தார். குறிப்பாக வந்து திமுகன்னு கொண்டாந்தார். இப்போ திமுக மட்டும்தான் இருக்குது, அதர்ஸை காணும். அதர்ஸில் பிஜேபி மட்டும்தான் இருக்குது. ஆரம்பத்திலிருந்து பிஜேபியினுடைய கான்செப்ட் என்ன? கழகங்கள் இல்லாத தமிழகம். அந்த வார்த்தையை முதல்ல கொண்டாந்தது பிஜேபி தான். அதற்காக முயற்சி பண்ணோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், அப்படின்னா ஒரு கழகத்தோட தோண போனீங்க. எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும். இந்தியா முழுசாக கூட்டணி வச்சுருக்கோம். தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஓரளவுக்கு தாங்கிக் கொள்ள முடிந்த கழகமாக இருந்த அதிமுக கூட்டணியில் போனோம். அதனால் கழகங்கள் இல்லாத தமிழகம் தான் பிஜேபியினுடைய கான்செப்டே. இப்போ ஒரு கழகத்தை தாவேக அபகரித்து விட்டது, இன்னொரு கழகம் பலகீனமாகிறது. தாவேகனுடைய லட்சியமும் திமுக தான் எதிர்ப்பு, பிஜேபியினுடைய லட்சியமும் திமுக தான் எதிர்ப்பு. ஆக இப்போது பாஜக வர்சஸ் அதர்ஸுங்கிற கணக்கில் பாஜகவுக்கு போட்டி தாவேக மட்டுமே. இதை கேட்டோன்னே நீங்களே வந்து ஏதோ வசனம் பேசுகிறாரு, இவர் எந்த மூலையிலையும் இருக்கார், அவங்க எந்த மூலையிலையும் இருக்காங்க, இது என்ன கம்பேரிசனே சரியில்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பேரிசன் சரியில்லை தான், இப்போ சரியில்லை. ஆனால் இந்த ஆட்சி இன்னும் நிரூபிக்கப்படாத ஆட்சி. இதனுடைய பலம் என்னன்னு தெரியாது. இதுக்கு கட்சிக்கே கொள்கை இருக்கான்னு தெரியல, கட்சிக்கே கான்ஸ்டியூஷன் ஆஃப் த பார்ட்டி இல்லை, விஷன் கிடையாது. எப்படி விஷன் உருவாக்க போகிறார்கள், எப்படி கட்சி உருவாக்க போகிறார்கள், எப்படி வந்து லாங் டேர்மில் கொண்டு போகிறாங்க. திமுக வந்து இந்தியாவிலேயே நேரேட்டிவ் செட்டிங்கில் கிங் அவங்க தான். அவங்களோட அதிகமாக ஒரு நேரேட்டிவ் செட்டிங் கொண்டு வந்து இவங்க அவங்களோட கில்லாடின்னு காமிச்சிட்டாங்க தாவேகா. இப்போ அவங்களில் இவர் தன்னுடைய முழு பலத்தையும் உபயோகித்து தாவேகாவை பலகீனப்படுத்துவதற்கான முழு முயற்சி திமுக செய்யும். அப்படி அங்கே இருக்கிற சூழ்நிலையில் இது எப்படி எக்ஸிஸ்டன்ஸ் கிரைசிஸ் எப்படி ஆகும்போது பார்க்க போகிறோம். கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பல விஷயங்கள் இருக்குது. ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுங்கள்னு கேட்டார். 6 மாதம் அவகாசம் எதுக்கு கொடுக்கலாம்? லாங் டேர்ம் திட்டங்களுக்கு கொடுக்கலாம், வளர்ச்சி திட்டம், கல்லூரி ரோடு கீடு அதெல்லாம் கொடுக்கலாம். லா அண்ட் ஆர்டருக்கு கொடுக்க முடியுமா? பெண்களுடைய பாதுகாப்பின்மைக்கு கொடுக்க முடியுமா? சட்டம் ஒழுங்குக்கு கொடுக்க முடியுமா? ட்ரக்கு கொடுக்க முடியுமா? இதெல்லாம் எரிந்து கொண்டு இருக்கிற நெருப்பு. ஃபயர் என்ஜின் வந்து ஒரு நாள் லீவுங்க இன்றைக்கின்னு சொல்ல முடியுமா? அதை இவர்கள் கையாள வேண்டும். அதற்கு அவகாசம் தர முடியாது. ஏற்கனவே இருக்கிற நிர்வாகம் தான் இங்கே இருக்குது. அதே ஏஎஸ் அதே ஐபிஎஸ் தான் இருக்கான். நிர்வாகி சரியாக இருக்கும் மேலே ஐபிஎஸ் ஒழுங்காக வேலை செய்வான். அவனை நிர்வாகம் இருந்தால்தான் உங்களால் சரி பண்ண முடியும். வெறும் வசனம் மட்டும் பேசியிருந்த முடியாது. அதிலே இவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸே தெரியாத சூழ்நிலை ஒரு மிகப்பெரிய
ஒரு பார்வையை நான் இப்போ பார்க்குறேன். என்ன பார்வை பார்க்குறேன்னா, மதசார்பின்மை தமிழ்நாட்டினுடைய ஜீவநாடி. மதசார்பின்மையை பற்றி தான் ஏற்கனவே எல்லா கட்சியும் பேசுகிறான். மதசார்பின்மைன்னு சொல்கிறோம், இந்த பக்கம் பாதிரியாரை வச்சுக்கிறான், இந்த பக்கம் மௌல்வியை வச்சுக்கிறான், சாமியாரை மட்டும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்து மதம் சொன்னால் அது மதசார்பின்மை இல்லை. உண்மையிலேயே மதசார்பின்மை இந்து மதசார்பின்மை. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை பார்த்தா இந்து தான் மதசார்பின்மையினுடைய ஜீவ நாடியை இருந்துலாம் இந்த நாடு 100% இந்து நாடாக இருந்திருக்கோம். இப்போ இருக்கிற கிரைசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவக அவனுடைய கோர் சப்ஜெக்ட் வந்து மதசார்பின்மை. ஆனால் அவர்கள் எதை நோக்கி போகிறார்கள்? அவர்கள் வந்து பைபிள் படிக்கிறாரு சபாநாயகர், பெரியாருக்கு துண்டு போட்டு கோயிலுக்கு போகிறாரு ஒரு மந்திரி. இந்து மதத்தின் மீது காழ்ப்புணர்வு இருக்கக்கூடிய செய்கைகள் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இது எங்கே போய் நிற்கும், எப்போ நிற்கும், எவ்வளோ பெரிய வடிவம் எடுக்குன்னு தெரியாது. ஆனால் பாஜக வந்து சென்ட்ரலில் ஆரம்பத்திலேருந்து 12 ஆண்டு காலத்தில் பாஜகவனுடைய பிரதம மந்திரியோ மற்ற எந்த மந்திரியோ மைனாரிட்டிகளை பற்றி ஒரு வார்த்தை பேசினதில்லை. இன்றைய மத்திய அரசில் இருக்கக்கூடிய மைனாரிட்டியினுடைய இலாக்கா 100% அவர்களுக்கு அத்தனை திட்டங்களையும் போட்டு அத்தனை பட்ஜெட் பணத்தையும் ஒதுக்கி செஞ்சுருக்கிறது. எனவே நாங்கள் தான் உண்மையான மைனாரிட்டியின் சகோதரர்கள். எனவே இந்த உண்மையான பாதுகாப்பா, அந்த போதிய பாதுகாப்பா, இந்த உண்மையான வளர்ச்சியை முன்னோக்கிய நிரூபிக்கப்பட்ட வெற்றியாளர்கள் பிஜேபியா, அல்லது புதிதாக ஜிகனா வார்த்தைகளை சொல்லி வந்திருக்கிற சினிமா மாயையா? இந்த 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய போட்டி தான் இனி வருங்கால போட்டி. அந்த வருங்கால போட்டியில் அவர்களுடைய இந்த 5 ஆண்டு கால நடவடிக்கைகள் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியது. அந்த நடவடிக்கையின் அடிப்படையில் தான் பாஜகனுடைய வளர்ச்சி இருக்குது. அது 2. ஆகவே நாங்கள் இந்த வளர்ச்சி, இவர்களுடைய நிர்வாக தன்மை, இவற்றினுடைய டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான் எங்களுடைய வளர்ச்சி. அதனால் உண்மையிலேயே நாங்கள் 2 பேருக்கு இடையிலே தான் கடைசி போட்டி. அதுவரை என்னுடைய இந்த வாதங்கள் திரித்து கூறப்படலாம், விமர்சிக்கப்படலாம், இன்னும் சொல்லப்போனால் கைகொட்டி கூட சிரிக்கப்படலாம். இல்லை, இதில் நீங்கள் சொல்கிறத ஐடியாலஜிக்கலாக புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு எதிரான ஒரு ஐடியாலஜியாக நாங்கள் இருக்கோம், ஸோ 2 ஐடியாலஜி தான் வந்து மோத முடியும் அப்படின்னு. தாவேகா தரப்பில் அந்த ஐடியாலஜியாக இருக்கட்டும், அது தாங்கிறதுக்கு ஒரு தலைவரும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 35% வந்து அவருக்காக வந்து ஓட்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பாஜக தரப்பில் இப்போதைக்கு வந்து ஐடியாலஜி மட்டும்தான் இருக்குது, ஓட் பேங்க்கும் இல்லை, அதுக்கான ஒரு ஃபேஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? 98 வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா, தலைவர்கள் இருப்பாங்க, ஐடியாலஜி தான் நம்பர் 1, பார்ட்டி நம்பர் 1, அதற்கு மேலே ஐடியாலஜி, அதற்கு கீழே அதனுடைய காரியகர்த்தா அன்றைய தினத்தை தலைமை தாங்கி செல்வான். 98 வந்து யார் பிரதமர் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி ஏற்பட்டது ஆட்சிக்கு வரும்போது. எப்படி போட்டினா, நீயே பிரதமரா நான் பிரதமரா இல்லை, உனக்கா எனக்கா இல்லை, நீ எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்ல, நான் எடுத்துக்கணும்னு நீங்கள் சொல்ல. போட்டி ஒருவருக்கு ஒரு பிரதமர் வேண்டாம், அடுத்தவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுற போட்டி. அத்வானிக்கும் வாஜ்பாய் இடையில். அப்போ தான் அத்வானி சொன்னார், நீங்கள் தான் இருக்க வேண்டும், நீங்கள் தான் சமூகத்தினுடைய முகமாக இருக்கிறீர்கள், நீங்கள் தான் வந்து ஒரு அறியப்பட்ட பெரிய பேச்சாளராக இருக்கிறீங்க. பார்க்கணும், அந்த மாதிரி கட்சி இது. என்றைக்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு முகத்தையும் கட்சியினுடைய மிகப்பெரிய முகமாக பாஜகவால் அறிவிக்க முடியும், உருவாக்க முடியும். அதை திணிக்கப்படுகின்ற விஷயங்கள் உருவாக்க முடியும். அதனால் எங்களுக்கு தேவையான காலத்திலே அந்த முகம் தோன்றும். அது ஆயிரக்கணக்கான முகம் இருக்குங்க. முகமில்லாத கட்சி அல்ல இது, முகவரி இல்லாத கட்சி அல்ல. எங்களால் எவ்வளோ பெரிய மனிதர்களையும் உருவாக்க முடியும். அதனால் இந்த லட்சியமும் சிந்தாந்தம் வளர்ச்சியும் கொண்ட முகத்தை இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு முகத்துக்கு தலைமை தாங்கன்ற முகத்தை காமிப்பும் அவசியம் ஏற்படுகின்ற போது. அதனால் இவருடைய முகம் என்ன முகம்? 35% ஓட்டுன்னு சொன்னீங்கல்ல, 65% எதிரில்ல, இதுலேயுமே அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கல, குறைத்து மதிப்பிடவில்லை. 2 கழகங்களும் வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்தார்கள். 2 கழகங்களுக்கு 70 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்தார்கள். அப்சல்யூட் மெஜாரிட்டி பெறவில்லையே தவிர ஒரு மாபெரும் எதிர்ப்பை காண்பித்தார்கள். ஆனாலும் கூட இது மெஜாரிட்டி அல்ல. இதை வந்து கட்டி காத்து கட்டுக்கோப்போடு இவர்கள் கொண்டு செல்கின்ற போது தான் 2 கழகங்களுக்கு மாற்று இவர்கள் நிரூபிக்க முடியாது. இப்போ ஹோட்டல் தான் திறந்துருக்காங்க, மெனு போடலை, டேஸ்ட் போடலை, ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியல, வேறு டேஸ்ட்டு கொடுக்குறேங்கிற இதில் கொண்டாந்துருக்காங்க. எனவே இது நிரூபிக்கப்படுகின்ற பொழுது இவர்கள் மாற்றாக அழுத்தம் திருத்தமாக அமர்வார்கள். அப்படி அமருகின்ற போது நாங்கள் வந்து வேறு என்ன மெத்தடுங்கிற முறையில் நாங்கள் போவோம். ஆனால் அதுவரை நாங்கள் ஈக்குவல் ஃபைட்டர் தான், ஈக்குவல் காம்படிட்டர் தான், ஈக்குவல் ஆல்டர்னேட்டிவ் தான்.
கழகங்கள் வேண்டாம் என்கின்ற பாஜகவா, கழகங்கள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற தாவேக கழகங்களை அரவணைத்து இன்னொரு கழகமாக இன்னொரு திமுக 2.0வாக மாறியதா? அதை இந்த மக்கள் பார்க்க போகிறார்கள். நேற்று ஒரு முக்கியமான சந்திப்பு நடந்திருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தமிழக ஆளுநர் பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் சந்தித்திருக்கிறார். ஸோ தமிழகத்துக்கு ஒரு ஃபுல் டைம் ஆளுநர் வருவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்போது அதை ஒட்டி எழக்கூடிய விமர்சனம் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தபோது கரெக்டாக ஆர்.என். ரவியை கொண்டு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு எதிர்கட்சியாக ஆர்.என். ரவியை கவர்னரை மாற்றினாங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு விஷயம் இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஏசியம் பேசப்படுது. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த ஹேஷியத்துக்கு நான் ஆதன் நேயர்களுக்கு பதில் சொல்வதற்கு இயலாத நிலைமையில் இருக்கேன். ஆனாலும் கூட நீங்கள் கேட்டதுக்காக நானும் ஒரு ஹேஷியம் சொல்கிறேன். இது ஹேஷியம்தான், இது உண்மை கிடையாது, அல்லது உண்மையாக இருக்கலாம், எனக்கு தகவல் தெரியாது, நானாக தான் சொல்கிறேன். ஏற்கனவே ஏற்பட்ட சர்க்கம்ஸ்டன்சஸ் அடிப்படையில் சொல்லுகிறேன். கவர்னர் மேதகு அர்லேக்கர் அவர்களுடைய பதவி பிரமாணத்துக்கு முன்னாலே விஜய் அவர்களோட கைக்குலுக்கல் முறையில் ஆரம்பித்து பதவி பிரமாணத்திலிருந்து வந்தே மாதரம் ஜனகணமன பாடியதிலிருந்து இந்த கவர்னர் இந்த அரசாங்கத்தை நட்பு முறையிலே அணுகி வருகிறார். அதை அவர்களே ஒத்துக்கிறாங்க. புதிய ஒரு கவர்னரை போட்டு இந்த அரசுக்கு எதிராக ஒரு வலுவாக கான்ஃபரன்டேஷன் கவர்னரை போடுவாரான்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. எங்களுக்கு அதுக்கு என்ன அவசியம்? திமுக கான்ஃபரண்ட் பண்ணிச்சு, அதுக்காக அந்த கான்ஃபரன்டேஷன் கவர்னர் இருந்தார். நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அப்படி தான் எதிர்வினை இருக்கும். இவர் தாவேக்கா சாஃப்டா நடக்குது அப்படின்னு தாவேக்கா எப்படி நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது அப்படி நடக்குது. அப்போ தான் மத்திய கட்சியோட இவர்கள் மத்திய ஆட்சியோட உறுதுணையாக இருந்தால், ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் நாங்கள் கொடுப்போம், ஆனாலும் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு போகலாம். எனவே அதை புரிந்தவர்கள் அல்லது அவருக்கு ஆலோசனை சொல்பவர்கள் அதை நல்ல முறையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை முதலில் இருக்கிற 2-3 விஷயங்களே காமிச்சிருக்கிறாங்க. இவங்க கான்ஃபரன்ஸ் பண்ணுனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம். ஆனால் கான்ஃபரன்ஸ் பண்ணால் அவர்களுக்கு தான் நஷ்டம். அதை செய்ய மாட்டார்கள். இந்த நேர்கால இறுதியான கேள்வி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தேசிய அளவில் உங்களுக்கு எதிரி அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியோடைய கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடக்குது. தமிழகத்தில் காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள் வந்துட்டாங்க. இப்போ அந்த கூட்டணி தொடரும் பட்சத்தில் அவங்க ஒரு கணிசமான தொகுதிகளை 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் பெறக்கூடும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கான ஃபர்ஸ்ட் த்ரெட் அதுதானே. நீங்கள் காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் அவங்க 2 அமைச்சர் வாங்கிட்டாங்க, அவங்களுடைய கூட்டணி ஆட்சி இங்கே நடக்குது, கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் அதுதான் சூழல் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு த்ரெட் தானே. இப்போ இதுக்கு பின்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் போங்க. நாங்கள் எவ்வளோ மாநிலத்தில் இருந்தோம். ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத், இந்த மாதிரி ஒரு 5-6 மாநிலங்கள் ஹார்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் இருந்தோம். அப்படியே பரவி நார்த் ஈஸ்ட்லாம் போகவே முடியாது. நாங்கள் நார்த் ஈஸ்ட் முழுசாக நம்ம தான் இருக்கோம். அப்போ அதே மாதிரி ஈஸ்ட்டில் போக முடியாது. நாங்கள் அஸ்ஸாம் பாப்புலேஷன் வைஸே அங்கே மைனாரிட்டி ஓட்டு ஜாஸ்தி. வெஸ்ட் பெங்கால் 33% மேலே மைனாரிட்டி ஓட்டு. வரவே முடியாது. நாங்கள் எல்லாம் காலம் மாறிடுச்சு, முடிஞ்சிச்சு. தமிழ்நாடு அதே மாதிரி நிலைமையில் கோவில்களும் இந்து கலாச்சாரங்களும் புராணங்களும் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்களும் வேத விற்பனர்களும் கலாச்சார ரீதியாக பலமான ஒரு தேசம் தமிழ்நாடு. கழகங்களின் ஆட்சியில் மக்கள் இந்து எப்போதுமே எதையும் வேறுபடுத்தி பார்க்க மாட்டான். இப்போ ஜோசப் கட்சிக்கு ஓட்டு போடலையா? போடுவாங்க. ஆனால் எப்போது வரை என்றால் அவர்கள் இந்து மதத்துக்கு தீங்கு செய்யாத வரை, அதுவரை பொறுத்துக்குவாங்க. அதனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் முதுகில் சவாரி பண்ணி 1-2 வார்த்தைகள்லாம் உபயோகிக்கக்கூடாது. ஏதோ போடுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போட்டு வாங்கின போஸ்ட்டு. அதன் மூலமாக இந்தியாவில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு அவர்கள் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய வலிமை பெற்று, அதெல்லாம் கற்பனையில் வேணால் நினச்சிக்கலாம். இந்த தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அது என்ன கூட்டணி? அது நேற்று வரை திமுக முதுகில் தானே சவாரி செஞ்சாங்க. அதாவது ஈரம் கூட காயாத உடனே இவங்க துரோகம் பண்ணவங்க திமுகவுக்கு. அது அவங்களுக்கு வேணும். ஏன்னா அவங்க அவ்வளோ நம்புனாங்க அவங்கள. அதனால் அப்படிப்பட்ட இந்த வார்த்தையும் தப்பு. திமுக சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தாவேக்க போட்ட அதை வாங்கி கொண்டு ஆட்சி நடத்திருக்கார்கள். பெரிய கற்பனை வேண்டாம். அவங்களாம் எங்களை ஒன்றும் பண்ணிட முடியாது. தமிழ்நாட்டில் அவர்கள் எத்தனை சீட்டு வாங்குகிறார்களோ அதை விட அதிகமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் பெறுவோம். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.